அற்புதம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழ் நான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை தரங்க இணைய மாறும் நிலைமை பண் பயனுற பெண் பயனுற என் தலைமுறை வழிபெற வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம் கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம் ஒளிக்காக முன்னோரை கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே தமிழக வெற்றி கழகம். இது தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெரி, நம்ம நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜயினுடைய பிரச்சார வாகனம் பிரச்சார இடத்திற்கு மிக அருகே நெருங்கிவிட்டது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் அங்கே சென்றடைவார்? தொடர்ச்சியாக நாம் செய்திகளில் பார்த்து கொண்டே வருகிறோம். விஜயினுடைய மாநாடாக இருக்கட்டும் அல்லது பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும், அங்கே கூடுகிற கூட்டமானது இளைஞர்கள் பட்டாளமாகத்தான் இருக்கிறது. அதிக அளவிலான விகிதம் இளைஞர்கள் பட்டாளமாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் விஜய் செல்லும் இடமெல்லாம் தங்களுடைய தலைவரை பார்க்க வேண்டும், தங்களுடைய வெற்றி தலைவனை பார்க்க வேண்டும், விஜய் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று கூடுகிற அந்த ரசிகர் பட்டாளத்தை தான் பார்க்க முடிகிறது. தவிர தாவேக தலைவர் விஜயிடம் எங்களுடைய இந்த தேவைகளை கேட்க போகிறோம், அந்த கோரிக்கையை வைக்க போகிறோம் என்று எவரிடமிருந்தும் பெரிதாக நாம் செய்திகளில் பார்க்கவில்லை. இந்த கூட்டத்திலாவது தாவேக தொண்டர்கள் அப்படியான ஒரு கோரிக்கையினையோ தேவையினையோ முன்வைத்திருக்கிறார்களா? பரிதா, வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாமக்கல்லில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். நாமக்கல் சேலம் ரோடு KS தியேட்டர் மெயின் ரோடு பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்ய போலீசார் பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளனர். அதே போல நாமக்கல் பிரச்சாரம் முடிந்ததும் இன்று மதியம் கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அதையடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் விஜய். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே தன்னுடைய பயண திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை திருச்சியில் ஆரம்பித்தார். பிறகு கடந்த சனிக்கிழமை அரியலூர், நாகை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் கரூர், நாமக்கல் ஆகிய 2 பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக நாமக்கல் பகுதியில தொண்டர்கள் மத்தியில் விஜய் பேச இருக்கிறார். விஜய் பேசக்கூடிய இடத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைய இருக்கிறார். அதாவது 500 மீட்டருக்கு குறைவான பகுதி தான் அவர் வாகனம் இருக்கும் இடத்திற்கும் விஜய் பேசக்கூடிய அந்த பாயிண்டிற்கும் இருக்கிறது. இருப்பினும் கூட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்ததால இன்ச் பை இன்ச்சாக அந்த வாகனம் தற்போது நகர்ந்து அவர் பேசக்கூடிய பகுதிக்கு, அந்த தியேட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலம், தனி விமானம் மூலம் வந்தார். திருச்சியிலிருந்து அவர் பேசக்கூடிய பாதைக்கு 20 கிலோமீட்டர் தூரம். அந்த 20 கிலோமீட்டர் தூரமும் ஏராளமான தொண்டர்கள் சாலையிலேயே நின்று அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அவர் பல புகைப்படங்களுக்கு அவர் ஆட்டோகிராஃப் அளித்து அவர் தொண்டர்களுக்கு கொடுத்தார். அதாவது விஜயும் அஜித்தும் ஒன்றாக நிற்பது போல அந்த புகைப்படத்தை தொண்டருக்கு அவருக்கு பரிசளித்தார். அதை அவர் பெற்றுக்கொண்டு ஆட்டோகிராஃப் போட்டுக்கொண்டு அவர் தொண்டர்களுக்கு அளித்திருந்தார். அவருக்கு சூலாயுதம் வழங்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு பரிசு பொருட்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஏறத்தாழ 3-4 மணி நேரமாக அவர் பயணித்து சாலை மார்க்கமாக அவருடைய பிரச்சார வாகனத்தில் பயணித்து வந்து தற்பொழுது அவர் பேசக்கூடிய KS தியேட்டர் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தொண்டர்கள் மத்தியில பேச இருக்கிறார். நாமக்கல் பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை நீண்ட காலமாக வைத்து வருகிறார்கள். இந்த ஆட்சி காலத்திலும் கூட நாமக்கல் மக்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை அளித்திருந்தனர். அந்த விஷயங்களை எல்லாம் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தான் நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஏராளமான இளைஞர்களும் பெண்களுமே இந்த கூட்டத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். பார்க்கும் திசையெங்குமே இளைஞர்கள் பட்டாளமாகத்தான் இருக்கிறது.